நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள இணைப்பில் திடீரென விரிசல் ஏற்பட்டு மேம்பாலம் அரை அடி நீளத்திற்கு விலகி உள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து விரிசல் குறித்து பார்வையிட்டனர். தொடர்ந்து மேம்பாலம் வழியாக எந்த வாகனமும் அனுமதிக்காமல் அந்த வழியை தடை செய்துள்ளனர். இதனால் சேலம், சென்னை பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் வந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இந்த மேம்பாலத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. வாகனங்கள் அனைத்தும் மேம்பாலத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் குறித்து தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிசல் சரி செய்யப்பட்ட பின்னர் வாகனங்கள் அனுமதிக்கப்படுமா அல்லது வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது மேம்பாலம் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் சர்வீஸ் சாலையில் செல்வதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு பகுதியில் அதிக வாகனங்கள் போக்குவரத்து நடைபெறக்கூடிய இந்த வேளையில் இது போன்ற பாதிப்பு ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ராஜேஸ்வரி.